அன்புக்குரியவர்களை, ஆண்டின் பொது காலம் 18ஆம் ஞாயிறை என்று தாயாம் திராவை சிறப்பிக்கிறது. இன்றிரவே உன் உயிர் பிரிந்துவிடும், இன்றிரவே உன் உயிர் பிரிந்துவிடும். பயம்புறுத்தும் வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் நாம் வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொள்ள இன்று இறைவன் கற்றுத்தருகிறார். ஏனென்றால் இது வியப்பாக கூட இருக்கலாம், பயமாக கூட இருக்கலாம். ஆனால் நிழல் அல்ல, நிஜம்தான். எப்பொழுதும் நடக்குமோ என்று அல்ல, என்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள். ஏழையாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை பொருந்தும். கடினமான வார்த்தையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் நாம் எல்லோரையும் முழுமையாக அறிந்து கொள்ள அழைக்கிறார். என்றால் உலகத்திற்கு நாம் எதை கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு போகும்போது எதை கொண்டு போகவும் முடியாது என்ற வார்த்தைகளை சொல்லுகிறது. எனவே நாம் உலகிலே நிச்சயமாக எதனோடு வாழ வேண்டும், எப்பேற்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று வார்த்தை அளிக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, உலகத்தில் நாம் எதை கொண்டு வந்தோம் சற்று சிந்திக்கணும். யோவான் 6:27 சொல்லுகிறார், அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். புனித பவுல் மீண்டும் கூறுகிறார் பிலிப்பியர் 3:8, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பதாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் என்று சொல்கிறார். எனவே நாம் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ பணமும் செல்வமும் அதிகாரம் மட்டும் தேவையில்லை. மனிதன் மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சூழ்நிலையிலே எத்தனையோ இடங்களிலே அடக்குமுறைகள், அதிகார வர்க்கங்கள் அடக்கிக் கொண்டிருக்கிறது. நன்மைகளை செய்து கொண்டிருந்த அருட்சகோதரிகளுக்கே இன்று தீமையாளிகள், அவர்கள் மனிதர்களை கடத்துபவர்கள் என்று பட்டத்தை சுமந்து சிறையில் அடைக்கிறது ஒரு அரசாங்கம். இதையெல்லாம் மாற்றி அமைக்க அன்பின் வழியில் நாம் அனைவருமே கடந்து சென்றிருக்கிறோம். ஆனால் இந்த மனிதர்கள் மட்டும் ஏன் மாறவில்லை? இன்றிரவே உன் உயிர் பிரிந்துவிடும் என்று ஒரு வார்த்தையின் வழியாக நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தர இறைவன் நம்மோடு இருக்கிறார். ஆம், ஏனென்றால் கிரேக்க நாட்டிலே ஒரு ஞானி இருந்தார். அன்புக்குரியவர்கள், இங்கு ஞானம் விற்கப்படும் என்று தனது வீட்டிற்கு முன்பாக எழுதி வைத்திருந்தார். அந்த நாட்டின் அரசர் அந்த வார்த்தையை பார்த்தார், மகிழ்ச்சி கொண்டார், பெருமைப்பட்டார். தன்னிடம் எல்லா படைப்பும் இருக்கிறது, சிறந்த ஞானம் இருந்தால் எல்லாம் கிடைத்துவிடும் என்ற எண்ணத்தோடு படையோடு அவருடைய வீட்டிற்கு சென்றார். அவரை அணுகினார், பணத்தை கொடுத்து எனக்கு ஞானத்தை கொடுங்கள் என்று கேட்டார். அப்போது முனிவர் ஒரு பேப்பரை எடுத்து எழுதி கொடுத்தார். நீ எதை செய்தாலும் எப்பொழுது செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவை எண்ணிக்கொள் என்று எழுதி கொடுத்து விட்டார். அந்த அரசர் பெற்றுக்கொண்டு அரண்மனைக்கு சென்றார். சிந்தித்தார், யோசித்தார். அனைத்தையுமே நான் செய்தாலும் கூட வாழ்வில் முடிவு என்ன, அதையும் நினைத்துத்தான் நான் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்டார். திருந்தி வாழ்ந்தார். அதைத்தான் கவிஞன் அழகாக சொல்லுகிறான், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ யாரோடு நிறுத்தி விடுகிறான். இது மனித வாழ்விலே முடிவு என்பது ஒன்று உண்டு என்பதை எடுத்து காட்டுகிறது. எதை செய்தாலும் வாழ்க்கை முடிவை எண்ணிப்பார் என்ற சொற்றொடர் நமது உள்ளத்தின் பயத்தை கொடுக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை, அன்புமிக்கவர்கள். எனவே நமது வாழ்க்கையில் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். புனித பிலிப்பிடம் ஒரு இளைஞன் வந்தான். பல வகையான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான். அமைதியாக பதில் சொன்னார் புனித பிலிப்பு. அப்போது நான் கேட்கட்டுமா என்று பிலிப்பு ஒரு கேள்வி கேட்கிறார். நீ என்ன செய்கிறாய்? கல்லூரியில் படிக்கிறேன். என்ன செய்ய போகிறாய்? நன்றாய் படிக்க போகிறேன். அதற்கு பிறகு நிறைய சம்பாதிப்பேன். அதற்கு பிறகு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்வேன். அதற்கு பிறகு வியாதி வந்தால் கூட நல்ல டாக்டர் வைத்துக் கொள்வேன். பிறகு ஓய்வெடுக்க நல்ல பங்களாய் கட்டுவேன். அதன் பிறகு யோசித்தான். வார்த்தை அவனை திருத்தியது. அதன் பிறகு முடிவுத்தான், இரவுத்தான் வாழ்க்கையின் முடிவை வந்துடுகிறது, இறப்பு வந்துகிறது.
கல்லறைத்தான். 4 பேர் தூக்கி வருவார்கள், போடுவார்கள், மண்ணை கொட்டுவார்கள், போய்விடுவார்கள், அதோடு முடிந்துவிடும். இதுதான் வாழ்க்கை. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்கிறார். இந்த வார்த்தை பயமுள்ள வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் நிகழ்வை நமக்கு சொல்லுகிறார். ஆனால் இது அறியாமையே இன்னைக்கு பல அடக்குமுறைகளை இந்த மண்ணுலகளை எல்லோரும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடக்குமுறைகள் ஒழிய வேண்டும் அன்புக்குரியவர்களை. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்னு சொல்லுவான். அதே போலதாங்க, இன்றிரவே படுத்தா நாளைக்கு நம்ம எந்திரிப்போமான்னு தெரியாது. எனவே நற்செய்தி அழகாக வாசிக்கிறோம். அறிவிலியே என்று சொல்லுகிறார். பணத்தை சம்பாதித்தான், நிலத்தை பெருக்கினான், களஞ்சியத்தை இடிப்பேன் என்று சொன்னான். நான் மகிழ்ச்சி கொள்வேன் என்றான். மனமே நீ மகிழ்ச்சி கொண்டாடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியோடு இரு. ஏனென்றால் உனக்கு நிறைய பொருள் இருக்கிறது. தன்னையே மறந்து உலகத்தை மறைந்து தான் உண்டு, தன் உறவு உண்டு, ஊர் உண்டு என்று தன்னலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அவன் சொன்ன வார்த்தைகள் இவை. ஆண்டவர் பேசினார். அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு போக போகிறது. நீ தேடி வைத்தவை, சேர்த்து வைத்தவை யாருக்கு கிடைக்குமோ? இந்த வார்த்தையின் ஆழ்ந்த கருத்து என்னவென்றால், மனிதா, என்னை நினைத்துப்பார். உலகம் உனக்கு நிலையற்றது, நிரந்தரமானது அல்ல என்று கூறுகின்றார். நற்செய்தியின் ஆழமான கருத்துக்கு நமக்கு ஒன்று சொல்லுகிறது. ஒன்று, படைத்தவனை பணிந்திடு, பற்றற்றான் பற்றினி நீ பற்றிடு என்று உணர்வை நாம் பற்றிக்கொள்வோம். எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்க வேண்டும். செல்வம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, சேமிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரை நினைவில் அவரிலே வாழ்ந்து காட்டு என்று தான் சொல்லுகிறார். மத்தேயு 6:24 எவரும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, எனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று அன்று மத்தேயு சொன்னது போல கடவுளுக்கு நம்மையே நாம் கொடுத்து விட வேண்டும். செல்வம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் செல்வத்தை நீ கடவுளாக மாற்றிவிடாதே. அந்த செல்வம் தான் எனக்கு கடவுள், பணம் தான் எனக்கு எல்லாம், புகழ் தான் எனக்கு எல்லாம். மனிதா, நீ எதில் பெருமை கொள்ள முடியும்? கல்வியிலா, கலையிலா, கவிதையிலா, ஓவியத்திலா, பணத்திலா, பட்டத்திலா, அதிகாரத்திலா, அந்தஸ்திலா? இதில் எதுவுமே இல்லை. இவை அனைத்தும் ஆண்டவர் கொடுத்த பிச்சை என்று என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறாயோ அன்றைக்குத்தான் நீ கடவுளை நினைத்து வாழ கற்றுக்கொள்வாய் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 27:24 சொல்லுகிறது, செல்வம் எப்போதும் நிலைத்திருக்காது, சொத்து தலைமுறை தலைமுறையாக நீடிப்பதில்லை என்று கூறியுள்ளன. ஆகவே தான் யோவான் அழகாக சொல்கிறார், அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழைங்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டியது, படைத்தவனை பணிந்திரு. எல்லாம் வேண்டும், ஆனால் ஆண்டவனை விட்டு பிரிந்து விடாதே. இன்றைய சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறோம், கடினப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், காலையில் எழுந்திருக்கிறோம், இரவெல்லாம் உழைக்கிறோம், பிறரை பற்றி நினைக்க நேரம் இருக்காது. எல்லாம் பணம் தான், எல்லாம் பதவித்தான், எல்லாம் பட்டம் தான், எல்லாம் புகழ் தான், எல்லாம் பெருமைத்தான். ஆனால் ஆண்டவர் கேட்டார், அழிவிரியே என்ற வார்த்தை உன்னை பார்த்து சொல்லியுள்ளார், உங்களை பார்த்து கூறியுள்ளார், எல்லோரையும் பார்த்து கூறியுள்ளார். மனிதா, நீ திரும்பி வா, என்னோடு வா, என்னிலே இருக்கவா. யார் உன்னோடு வருவார்? நான் தான் வருவேன், வேறு யாரும் வர முடியாது. ஏனென்றால் நான் தான் உண்மை, நான் தான் உணவு, நான் தான் உயிர், நான் தான் வாழ்வு, நான் தான் வழி, நானே தான். என்னை தவிர இந்த சமுதாயத்தில் யாரும் அல்ல என்று உரைத்து நம்மையும் அழைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த அழைப்பிற்கு நாம் முழுமையாக செவிமெடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாம் அழியக்கூடியவை தான். ஆனால் அந்த அழியக்கூடியவைக்காக இன்று போராடி வாழ்வை இழந்து கொண்டிருக்கிற நாம் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள இறைவனது அருள் உரைகளை நாம் முழுமையாக பெற்று வாழ வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவருமே இறைவனின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு இன்று படுத்தோம்னா நாளைக்கு எந்திரிக்க மாட்டோம். அந்த உணர்வு நம்மில் இருக்க வேண்டும். ஏனென்றால் பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று சொல்லுகிறது வார்த்தை. பெறுவது என்பது எல்லோரிடமும் வாங்குவது, அதுதான் நோக்கம். அந்த பொய் சொல்லியாவது, எதனாவது பொய் சொல்லியாவது எப்படியாவது வாங்குகின்ற எண்ணத்தை மாற்றி வைத்துவிடு. மாறாக பிறருக்கு நீ கொடு, அதுதான் இன்பம் என்று சொல்லுகிறார். நாம் அனைவருமே தன் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தன் உயிரை இழப்போர் அதை காத்து கொள்வர். ஏனென்றால் விதையானது மடிந்தால்தான் அது முளைத்து துளித்து மலராய் சிரித்த மனத்தை கொடுக்க முடியும். அதுபோன்று நீ மடிந்திடு தான் என்ற வார்த்தை, மடிந்திடு, ஏழைக்காக நீ வாழ்ந்திடு என்று சொல்லுகிறார்.
எனவே 1 கொரிந்தியர் சொல்லுகிறது, உலகம் சிலுவையும் மடமை என்று கருதுகிறது, சிலுவை தேவையில்லை என்று கருதுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த சிலுவை தான் வாழ்வின் மீட்பு, இந்த சிலுவை தான் வாழ்வின் முடிவு. அதையே பின்பற்று. என்னை பின்பற்றி வருகின்றாயா, இல்லை விரும்புகிறாயா? வா, ஆனால் வாழ்க்கையிலே வருகின்ற சிலுவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகிறார். அதை உணர்ந்து நாம் அனைவருமே இன்னைக்கே நாம் இறந்து போயிடுவோன்ற உணர்வை நம்மில் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அப்போது தான் நன்மைகளை வித்துவிட முடியும். எனவே அந்த நன்மைகளை வித்துவிட்டு நல்ல ஆசி பெற்ற மக்களாக வாழுவோமா? சுயநலம் தலைவிரித்து பொதுநலத்தை முற்றிலுமாக மறந்து வாழுகிற உலகம், பொதுநலத்தை செய்கிறவர்களை தண்டித்து வாழுகின்ற உலகம். எனவே நாமும் இதை கண்டித்து மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்விலே இறைவன் கொடுத்த நல் வழியிலே நடந்து செல்வோம். இறைவன் நம்மோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு போய்விட்டால் உன்னுடையவை யாருடையது என்று நீர் எழுப்பிய அந்த கேள்வியை எங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்து எல்லோருக்கும் மகத்துவத்தை கொடுக்கின்ற மனிதர்களாக, எல்லோரும் சக தோழர்கள், எல்லோரும் சக உறவுகள் என்ற ஒருமைப்பேட்டோடு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.